நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக அன்பின் நகரத்துலேருந்து தங்கராஜ் வந்திருக்காப்புல. எல்லாருக்கும் அறிமுகமானவர். 10 ஆண்டுகள் நம்மோடு கூட இந்த வாலிபர் ஊழியத்திலே பயணம் செய்கிறவர். எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? சரி, ரைட்டும், தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? கர்த்தர் எவ்வளவு விசேஷமாய் நம்மளை படைத்திருக்கிறார். இந்த பூமியில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும், நம்ம கூட பழகி இருப்பாங்க, நமக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. எல்லாரும் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டாங்க. ஆனால் உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் நம்மளை இந்த நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு கூட வச்சிருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா, எவ்வளோ பேரை நாங்கள் பார்க்குறோம்ப்பா, எல்லாரும் கடந்து போயிட்டாங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, நீதிமான் நல்ல ஆண்டவரே, பாவியாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நீங்கள் மீண்டு கொடுத்துருக்கீங்கப்பா. உண்மை ஆராதிப்பதற்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்கப்பா, இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீங்களோ அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாருக்குமே என்ன தெரியும், அப்படிதானே? தெரியாம யாராவது இருக்கீங்களா? தெரியாது, அப்படியா? அன்பி நகரத்துலேருந்து வரேன். என்னுடைய பெயர் தங்கராஜா. அன்பி நகரத்துலேருந்து நான் வரேன். கிட்டத்தட்ட கனிஷ்டன் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமாக என்ன செஞ்சிட்ருக்கேன், வந்துட்டுருக்கேன். என்னை இந்த கூட்டத்துக்கு உருவாக்கி அழைத்து கொண்டு வந்தது சுந்தரனை. எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த பூமியில் இப்போ இல்லை. சுந்தரனை தான் நம்மளை என் கூட நிறைய பேரை இந்த ஃபெலோஷிப்புக்கு கூட்டு வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு கற்றுக் கொடுத்தது சுந்தரனை தான். அப்படி ஒரு வழிகாட்டியின் மூலமாக தான் நாங்கள் என்ன செஞ்சோம், வந்த முடிஞ்சு. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு லீடர்ஷிப் இருப்பீங்க, அப்படி தானே? இருக்காங்களா இல்லையா? உங்கள்கிட்ட தான் நான் அன்றைக்கி பேச போகிறேன். மெசேஜ்லாம் இல்லை, நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் எப்போ போகணும்? இப்போ நம்ம கிறிஸ்டோபர் எடுத்துட்டிங்கன்னா போன மாதம் சொன்னதுலேருந்து ஃபோன் அடிச்சிட்ருக்கான். அண்ணே 30ஆம் தேதி போயிடுவோம், அண்ணே 30ஆம் தேதி போயிடுவான். அவனுக்குள்ள உள்ள ஒரு வாஞ்சு, அப்படி தானே? ஆனால் நிறைய பேர் நானே என்ன சொல்லுவேன், 30ஆம் தேதி வரை இருக்குப்பா, அப்போ பார்த்துக்கலாம், இப்போமே எதுக்கு சொல்லுங்க அவசரப்படுற அப்படின்ட்டு. அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, அண்ணே 30ஆம் தேதி எப்படியாவது என்ன செஞ்சிடணும், போயிடணுனே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு லீடர்ஷிப்பும் நம்மளை உருவாக்கி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துட்டு வராங்க. அப்படி வளர்ந்ததுல தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு. கடவுளுடைய கிருபையினால 4 வருஷம் நேசபடத்தில் சபை ஊழியராக இருந்தேன். சரியா? 4 வருஷம் கிருபையினால சபை ஊழியராக இருந்தேன். அன்பி நகரத்தில் பாஸ்டர் செக்ரட்டரி என்ற பதவியை கர்த்தரை தான் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. இந்த வயசில் எனக்கு அந்த பதவி கிடைக்கும்னா சாத்தியமே? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாததா? எல்லா ஊர்லேயும் அப்படி பதவி கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு போய் யார் இந்த பதவியை அண்ணே சொல்லுங்கண்ணே, அப்படித்தானே? கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, இப்படி ஒரு பதவியை கொடுத்தாரு. கர்த்தருக்காக அதை என்ன செஞ்சுட்டோம், பயன்படுத்தி கொள்ளணும். ஊழியம் செஞ்சோம் 4 வருஷம் கர்த்தருடைய கிருபையினால. நேசபுரத்தில் சபை ஊழியராக இருந்தேன். இந்த ஒரே பாஸ்டேட்டில் இருந்ததுனால நம்மளால் மீண்டும் என்ன செய்ய முடியல, தொடர முடியல. அதனால இப்போ அந்த இடத்துல ஜெனிஸ் இருக்கான். தெரியும்ல எல்லாருக்கும்? ஜெனிஸ் தெரியுமா? ஜெனிஸ் தான் இப்போ அங்கே நேசபுரத்தில் சபை ஊழியராக இருக்கான். சரி, 2021ஆம் ஆண்டு, சரியா? 2021ஆம் ஆண்டு முதலூர் அடையல் சர்ச்சில் வச்சு ஒரு மெசேஜ் நான் கொடுத்தேன். அது என்ன மெசேஜ்னு சொல்லலாமா? நேற்று கேட்ட மெசேஜே தெரியாது, சொல்லலாமா? ஈஸியாக 2 மனுஷங்களை குறித்து நான் பேசினேன். 2 மனுஷங்க ஞாபகம் இருக்கா யாருக்காவது? தாவீதையும் சவுலை பற்றி பேசினேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான்,
சவுல் வாழ்க்கையில எப்படி இருந்தான், தாவீது கர்த்தர் அவனை எப்படி மீட்டெடுத்தாரு, சவுல் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இழந்து போனதை குறித்து நான் என்ன செஞ்சேன், பேச உதவி செய்தேன். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை வாசிப்போமா? ரோமர் 12:12 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. 221வது பக்கம், ரோமர் 12:12 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா என்ன செய்யுங்கள், தரித்திருங்கள். இந்த கர்த்தருடைய வேதத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை இந்த ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியா இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு மனசிலே ஏவினதை பார்க்கிறோம். ஜெபத்திலே உறுதியா இருங்கள். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? தினந்தோறும் நம்ம ஆலயத்துக்கு போறோம், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடறோம் சொல்லுங்க? சோர்ந்து போயிடறோம். அப்படித்தானே? சோர்ந்து போகிறோம். நான் இவ்வளவு நாள ஆலயத்துல போய் நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. நான் என்ன காரணத்துக்காக நான் ஜெபிக்கிறேனோ அதுக்கேற்ற பலன் என்ன நினைச்சல கிடைக்கல. சொல்லுங்க, யாருக்குமே கிடைச்சிருக்கா? எல்லாருக்குமே கிடைச்சிருக்கா? இருக்கும். அப்படித்தானே? அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஜெபிச்சிருப்போம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். உறுதியா நம்முடைய இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, பலனை கொடுப்பாரு. நான் வேதத்துல பார்ப்போம்னு வைங்களேன், அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அன்னாள் வருஷந்தோறும் என்ன செய்வா, ஆலயத்துக்கு போவாங்க. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனாலும் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே தனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோட என்ன செஞ்சுவா, மனம் கசந்து அழுது திரும்பி வந்துடுறா. ஆனா என்னைக்கு ஆலயத்துல போய் பொருத்தனை பண்ணி நினைச்சிரா, ஜெபிக்கிறாளா இல்லையா? சொல்லுங்க. ஜெபிக்கிறா, மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கிறாரு. சாமுவேலை கொடுக்கிறதே நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த சாமுவேலை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னா அவருடைய ஜெபம், அப்படிதானே? ஒரு பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை என்ன செய்யறா, கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. ஒரு மனிதனை மாத்திரம் நம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போமா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமா? 28ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1040வது பக்கம். இந்த 28வது வசனத்துல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேலுடைய காரியம் ஜெயம் என்று சொன்னால் அவன் ஜெபித்த எல்லாத்திற்குமே பலன் நினைச்சு கிடைத்தது, பலன் கிடைத்தது, ஜெயமா இருந்தது. அவன் எந்த காரியத்தை குறித்து ஜெபித்தானோ அந்த காரியத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம், அனுதினமும் ஜெபிக்கிறோம், அதுக்கு பலன் நினைச்சல கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த தானியேல் சும்மா ஒன்றும் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற கிரியைகளை பார்த்து தான் அவனுடைய காரிய ஜெயமா என்ன செஞ்சுச்சான் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொருத்தருடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம நடக்கிற வழி எப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ளவங்க முதல்ல என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளை ஆலயத்துக்கு ஒழுங்கா போறான், ஜெபிக்கிறான், நல்ல பையன், ஒழுக்கமானவன் சொல்லி முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம நினைச்சுவாங்க பார்ப்பாங்க. அப்புறம் யாரு பாப்பா?
நம்ம ஊர்ல பார்ப்பாங்க, எப்பா இவங்களுடைய பையனா, இவ்வளவு தங்கமான பையனா இருக்கானே, நல்ல பையனா இருக்கானே, நல்ல பக்தியா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்கூல்ல பார்ப்பாங்க, டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. அப்படி நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தணும். தானியேலுடைய காரியத்துல அவனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது, இந்த தானியேலுடைய கிரியைகள் வேதத்துல எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க யாராவது. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா சும்மா ஒன்றும் தானியேலை அதிகாரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. சும்மா ஒரு எடுப்புல ஒரு முதலாளி இருக்காருன்னு வைங்களேன், ஒரு எஜமான் இருக்காரு, நம்ம வேலை செய்கிறோம். நம்ம வேலை செய்யும் போது இப்பதான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு மாசம் தான் ஆகுதுன்னா நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஏன்னா முதல்ல வந்து வேலையை என்ன செய்யணும், கத்துக்கணும். அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி முதலாளிய நம்ம பார்ப்போம், அப்படித்தானே? முதலாளி வந்துட்டாருன்னு அவருக்கு பயந்து 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 நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா முதலாளி நம்மளை என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம கொடுத்த வேலையை மட்டும் செய்யறானா இல்ல நம்ம கம்பெனி வளர்றதுக்கு வேலைய சொல்லுங்க செய்யறானான்னு பார்ப்பாரு. அப்படி பார்த்து தான் அவனுக்கு ப்ரமோஷன் நினைச்சுவாரு, கொடுப்பாரு. அப்போ ராஜா தாவீதுக்கு என்ன செய்யறாரு, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் என்று சொன்னா அவனுடைய கிரியைகளை ராஜா என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய பார்த்துட்டே இருக்காரு. அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. முதல்ல என்னது, அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. அவன் ஆண்டவரை ஏற்றிக்கொண்டதுனால, அவன் அறிந்ததுனால அவனுக்குள்ள உள்ள ஒரு பிரசன்ஸ், ஒரு ஆவி, விசேஷித்த ஆவி, ஒரு பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறத ராஜா என்ன செய்கிறாரு, கண்டு கொள்றாரு. அப்படி கண்டு கொண்டது நிமித்தமாக தான் அவனை அதிகாரியாக வைக்க வேண்டும்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறாரு, நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள நம்ம ஆவி எப்படி இருக்குது, நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவி எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. எப்படி இருக்குது? இந்த பீட்டரனை அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா பயப்படாத, அந்த பாவம் உன்னை மேற்கொள்ள தான் செய்யும். ஆனா அந்த பாவம் உன்னை உணர்த்திருச்சு அப்படின்னு சொன்னா நீ ஆண்டவரோடு கூட. கேட்டிருக்கீங்களா இல்லையா? பீட்டரனை அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ஆவி அந்த பாவத்திலே விழுந்துட்டே இருந்தேன்னு சொன்னா, இது பாவம் பாவம்னு சொல்லி உன்னை உணர்த்திட்டே இருக்குன்னு சொன்னா அப்ப நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறன்னு அர்த்தம். இல்ல இது பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ பாவமே செஞ்சுட்டே இருந்தேன்னு சொன்னா நீ ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய லைஃப்ல எப்படி இருக்குது, நம்ம செய்யறது தவறு, நம்ம செய்யறது தப்பு, பாவம்னு சொல்லி உணர்த்துதா, இல்லைன்னா நான் செய்யறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கு தான் தெரியும். இந்த தானியேலை பார்க்கும்போது அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு, ஆண்டவர் குறித்தான ஒரு ஆவி இருந்ததுனால அந்த ராஜாவே அவனை அதிகாரியா வைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆசைப்படுகிறத நான் பார்க்கிறோம். ரெண்டாவது, தானியேல் ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பிரதானிபதிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் ஒரு உண்மையா இருக்கிறான். முதல்ல பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, அவன் ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தது
அவனுடைய காரிய ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்கப்பா, என்ன இருந்துச்சு? உண்மை இருந்துச்சு. நமக்குள்ள உண்மை இருக்குதா? யோசித்து பாருங்க. நல்லா பழகுறோம், நம்ம நண்பர்கள்கிட்டயே நம்மளால என்ன செய்ய முடியல? உண்மையா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், உண்மையா? சொல்லுங்க, ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் இடத்துல நம்மளால உண்மையா இருக்க முடியல. ஒரு அவசரத்துக்கு ஒரு பைக் வேணும்னு சொன்னா அவன் பெட்ரோல் எங்கே காலி பண்ணிடுவானோ நம்ம என்ன சொல்றோம்? இல்ல வண்டி என்ன செஞ்சிருக்கு, பஞ்சரா இருக்குன்னு சொல்லிடுறோம். நம்மளே ஒரு பொய் சொல்லிடுறோம். ஒரு உண்மையாவே நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனா தானியேல் அவனை ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உண்மையா என்ன செஞ்சானா வாழ்ந்ததா பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனா அந்த தானியேல் வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எந்த இடத்துல நம்ம உண்மை இல்லாம இருக்கிறோம்? எத்தனையோ இடத்துல நம்ம பழகுறோம், பேசுறோம். நம்ம வேலையில உண்மை இல்லாம இருக்கிறோமா? இல்லை நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், டீச்சர்கிட்ட நம்ம ஏமாத்தி இது பண்ணிடுறோம். உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானியேல் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, அவனுக்குள்ளாக உள்ள விசேஷித்த ஆவி நிமித்தமாக ராஜா என்ன செய்தாரு? அதிகாரியா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் அறிந்தாரு. ரெண்டாவது, அவனுக்குள்ள உண்மை, அவனுக்குள்ளாக இருந்த ஒரு உண்மை நிமித்தமாக தானியேலின் காரியம் என்ன செஞ்சு ஜெயமாய் இருந்தது. மூன்றாவது நம்ம பார்க்கும்பொழுது, வாசிப்போமா? 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 10, தானியேல் 6:10. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா வாசிங்க. யாரும் எதுவும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது, சரியா? உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். வாசிங்க. இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது தம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த தானியேலுடைய கதை எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? எல்லாருக்குமே அவர் அறிஞ்ச சம்பவம் தான். இந்த நாட்களிலே ராஜாவை தவிர தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சாச்சு. இந்த கட்டளையை போட்டுட்டோமேன்னு சொல்லி ராஜாவே என்ன செய்கிறாரு, கொஞ்சம் மனசு உறுத்துது. ஏன்? தானியேல் என்ன செய்ய மாட்டாரு, வணங்க மாட்டாரு. அவர் உண்மையான தேவனை ஆராதித்துட்டு இருக்காருன்னு இந்த ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அப்படி கையெழுத்து போட்டாச்சு, ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த தானியேல் என்ன பண்றாரு, தன் முன்பு செய்து வந்தபடியே என்னவது தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் எதை குறித்து என்ன செய்யல, பயப்படவே இல்லை. ராஜா சொன்னதை செய்யலை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவன் தலை கூட என்ன செஞ்சிடலாம், வெட்டுப்பட்டிருக்கலாமா இல்லையா? ஏன்னா ராஜாவுடைய சைன் என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. அப்படிங்கும்போது அவர் சொன்னதை கண்டிப்பா செஞ்சே, சொல்லுங்க, மக்கள் செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவன் தலை என்ன செஞ்சிடும், வெட்டப்பட்டிருக்கலாம், சிங்க கபில போடப்படும் சொல்லி சொல்றாங்க. அறிவிச்சாலும் தானியேல் என்ன செய்யல. தானியேல் பார்த்தது யாரை பார்த்தார்னா, அந்த உயர்ந்த ராஜாவை பார்க்கல, அவர் சர்வ லோகத்தை படைத்த ஆண்டவரை பார்த்தாரு. ராஜாவை பார்க்கல. அவர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் பார்க்கல. அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், ஒரு அதிகாரி தான், ஒரு ராஜா தான். ஆனா அவரை பார்த்திருந்தான்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை என்ன செஞ்சிருப்பாரு, இழந்து போயிருப்பாரு. அவர் அதை பார்க்காம என்னை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அவர் முன்பு செய்த வந்தபடியே அவரை விட்டு விடவே இல்லை. ஜெபம் பண்றத அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் அதை குறித்து என்ன செய்யல, கவலைப்படவே
இல்லை. ஏன்னா அவ கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு, தேவன் இருக்காரு, என் கூட தேவன் இருக்காரு. நான் எதை குறித்து கவலைப்படலை அப்படின்னு சொல்லி அவர் முன்பு செய்து வந்தபடியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் யோசித்து பாருங்க, இப்படி ஒரு கட்டளை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆராதிக்க கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு படிக்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களால் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்காமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் +2 படிக்கும்போது இங்கே முதலூரில் தூய மிகாவேல் மேல்நிலை ஸ்கூலில் படித்தேன். அப்போ சோபிதராஜ்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர், தெரியும்னு நினைக்கிறேன். 11th படிக்கும்போது வேத பாட தேர்வுக்காக அன்னைக்கு கெமிஸ்ட்ரி சார் ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ப்ராக்டிக்கலில் வேத பாட தேர்வு மத்தியானம் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து, சார் வேத பாட தேர்வு இருக்குது சார், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ப்ராக்டிக்கலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி, உண்மையாக நடந்தது தான், முதலூர் ஸ்கூலில் வரமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கள் கெமிஸ்ட்ரி சார் என்ன பண்ணிட்டாரு, ஹெச்எம் சார்கிட்ட போய் சொல்லிட்டாரு, சோபிதராஜ் சார்கிட்ட. சார் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டு வான் பண்ணி, இல்லை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி அட்டன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை சார், கண்டிப்பாக நாங்கள் வேத பாட தேர்வு எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 11th ரிசல்ட் வருது, 11th ஃபெயில். உண்மையாக நடந்தது. நான் 11th ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆகிருக்கோன்னு சொன்னால் நாங்கள் 4-5 பேர் இருக்கோன்னா அந்த 5 பேர் ஃபெயிலு. உடனே ரிசல்ட்டை பார்த்துட்டு, அப்போ விபிஎஸ் நடந்துட்டு இருந்துச்சு, ஒன்றுமே ஓடலை, கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நம்ம எப்படிதான் ஃபெயில் ஆனோம் அப்படின்ட்டு போய் ஸ்கூலில் போய் சார்கிட்ட போய் கேட்குறோம், சார் இப்படி கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிட்டோம் சார் அப்படின்ட்டு. ஃபெயில் ஆக்கலப்பா, நாங்கள் தான்ப்பா அவங்கள ஆக்கி போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. நாங்கள் தான் அவங்கள ஆக்கி போட்டோம். நீ வாத்தியாருக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியலை, சாருக்கு கீழ்ப்படியில். 11th ரிசல்ட் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் என்னை கூட்டு வச்சு சொன்னாங்க, நீ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம் எழுது, உன்னை பாஸ் பண்ணி போடுறேன் அப்படின்ட்டு. திரும்ப எக்ஸாம் எழுதுகிறோம். அதில் யாரெல்லாம் ஃபெயில் பண்ணி போட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, பாஸ் பண்ணி போட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒரே நிமிஷம்தான். அந்த வருஷம் ஃபெயில் ஆயிருந்தா ஒரு வருஷம் என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க, வீணா போயிருக்கோம். என்ன காரணம்னா, இந்த வேத பாட தேர்வு நாங்கள் எழுதுவோம்னு சொன்னதுனால இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சிச்சு, நடந்து போச்சு. நினச்சி ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களை மறுபடியும் என்ன செஞ்சார், +2 படிக்க வச்சாரு. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சோம், உறுதியாக இருந்தோம். ஆனால் தானியேல் அளவுக்கு நாங்கள் இல்லை. தானியேல் என்ன செஞ்சாரு, அவ்வளோ உறுதியாக இருந்தார், ஜெபிக்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருந்தார். என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னத்துக்கு சிங்கத்து வாயில போட்டாலும் பரவாயில்லன்னு உறுதியாக இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய காரியத்தை என்ன செஞ்சாரு, ஜெயமாய் மாற்றி கொடுத்தாரு. 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதல்ல என்னது, அவனுக்குள்ள விசேஷித்த சொல்லுங்க ஆவி இருந்துச்சு. 2வது கேட்கல, எங்கும் உண்மை உள்ளவனா என்ன செஞ்சான், இருந்தான். 3வது அவன் முன்பு செய்து வந்தபடியே என்ன செய்தானா, ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4வது நம்ம பார்க்கும் பொழுது வாசிப்போமா, 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 20. ராஜா கெபீன் கிட்ட வந்தபோது தூய சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் யாருக்கு இருந்துச்சுன்னா தானியேலுக்கு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அப்படிதானே, இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் எப்போ ஆராதிக்கிறீங்க, எப்போ ஆண்டவரை தேடுறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும், வச்சுருப்போம். அப்படி தானே, ஒரு டைம் இருக்கும். நான் இந்த நேரத்தில்
நான் பைபிள் வாசிப்பேன், இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி டைம் இருக்கா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இல்லையா? சில பேருக்கு இருக்கும், நான் இந்த நேரத்தில் பைபிள் வாசிக்கணும், இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த தானியேலுக்கு இடைவிடாமல் ஒரு ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம். நம்ம ஆலயத்துக்கு போறோம்னு சொன்னா டெய்லி என்ன செய்யணும்? போகணும். அந்த பிரசன்ஸ் நம்ம கூட என்ன செய்யும்? வரும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ள என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த தானியேல் தானே, தானியேலை பத்தி தான் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோமே. இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேச போறாருன்னு நம்ம நினைச்சிருந்தோம்னு சொன்னா அந்த வார்த்தை நம்ம இடத்துல என்ன செய்யாது? பேசாது. ஆனா யோசித்து பாருங்க, தானியேலை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன, அவருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்முடைய இருதயம் அதை கேட்க ஒரு வாஞ்சை என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கணும். அவன் இடைவிடாமல் என்ன செய்தானா? ஆண்டவரை ஆராதித்தான். யோசித்து பாருங்க, நம்ம இடைவிடாம ஆராதிக்கிறோமா? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், போற இடத்துல நின்று ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன் ஏசப்பா, நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏசப்பா நான் பிரயாணப்பட்டு போறேன் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டே போகும்போது நம்முடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். இந்த தானியேலும் அப்படிதான் இடைவிடாமல் என்ன செய்தாரு? ஆராதிக்கிறாரு. அவன் எங்க கிடக்கிறாருன்னா சிங்க கவியில இருந்து என்ன செய்யறாரா? சொல்லுங்க. சிங்க கவியின் கிட்ட வந்த போது தானியேலே தானியேலேன்னு யாரு கூப்பிடுறா? சொல்லுங்க, யார் கூப்பிடுறா? ராஜா கூப்பிடுறாரு. உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அந்த ராஜாவுடைய மனசு தானியேலை குறித்தே என்ன செஞ்சிட்டு இருக்கு? அடிச்சிட்டு இருக்கியே, அவன் நல்ல மனுஷன்ப்பா, உண்மையா இருந்தான்ப்பா, டெய்லி ஜெபம் பண்றவன்ப்பா, ஆராதிக்கிறவன்ப்பான்னு சொல்லி தானியேலுடைய அந்த ராஜாவோட மனசு தானியேலே நினைச்சதுனாலதான் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்கு. அவர் தெய்வம் அவனை என்ன செய்வாரு? சொல்லுங்க, காப்பாற்றுவார்னு சொல்லி ராஜா முதல்ல ஒரு விசுவாசம் இருந்ததுனால அவர் போய் கேட்கிறாரு, தானியேலே தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமரா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அடுத்து 21ஆம் வசனத்துல பாருங்க, தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னா, நம்ம இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். முதல்ல அவருக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி நிமித்தமாக அந்த ராஜாவே அவன் அதிகாரியா என்ன செய்தாரு? ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து மற்றவங்க இந்த மனுஷனை இந்த தகுதியில வச்சிருந்தா இந்த இடம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் நம்மளை என்ன செய்யணும்? வைக்கணும். ரெண்டாவது, அவன் எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சானா? உண்மை இல்லவனா இருந்தான். நீங்களும் அதே மாதிரி தான். கல்லூரி வாழ்க்கைனாலும் சரி, பள்ளி வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைங்களாலும் சரி, எல்லா இடத்துலையும் உண்மையா இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். உண்மையா இருக்க முடியல அப்படின்னாலும் ஒரு கடுகளவாது என்ன செய்யுங்க? என்னதுங்க? உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மூணாவது நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்? மூணாவது, அவன் ஜெபம் பண்ணிக்கிறான். அப்படித்தானே? முன்பு செய்து வந்தபடியே ஜெபத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க? அவருடைய வாழ்க்கையில விட்டுறாதீங்க. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு சிறுவன் டெய்லி ஆலயத்துக்கு என்ன செய்வானா? போய் ஜெபிப்பானாம். ஆலயத்தில் 1ஆம் மணி அடித்த உடனே ஆலயத்தில் போய் ஜெபிக்க போயிடுவான், ஆராதனையில் கலந்து கொள்ளுவான், டெய்லி போயிடுவான். அப்போ அங்கே இருக்கிற குருவானவர் பார்த்து, தம்பி நீ டெய்லி ஆலயத்துக்கு வரியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, என்னை ஒரே திட்டிகிட்டே இருக்காங்க, அதனால நீ ஆலயத்தில் மணி அடித்தோன்னே ஆலயத்துக்கு போன்னு சொல்லி என்னை பற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த குருவானவரை ஏட்ட சொன்னானாம். உடனே இது நாள் ஆக ஆக அவன் வீட்லேயே இருக்காம ஆலயத்துக்கே வர ஆரம்பிச்சிட்டானா. அப்படி வந்தது நிமித்தமாக அந்த ஆராதனை மணி அடித்த உடனே ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குருவானவர் போய், தம்பி இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கியே, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, என்னால் வீட்டில் இருக்கவே, சொல்லுங்க, மணி அடித்த உடனே என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, இப்போ உடனே ஆலயத்துக்கு போகணுன்னு தான் என்னுடைய எண்ணம்
வரணும், எப்படியாவது நான் அந்த ஒரு வாஞ்சை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னானா. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு வாரமா ஆலயத்துக்கு என்ன செய்யல, அந்த சிறுவன் வரல. உடனே இந்த குருவானவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. என்னடா ஆலயத்துக்கு முதல்ல வர முடியலனாலும் எங்க அம்மா சொன்னதுனால நான் வந்தேன், அப்புறம் எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருந்துச்சு, சொன்னா இப்ப ஒரு வாரமா வரவே இல்லையேன்னு சொல்லி அவனை போய் விசாரிக்கும் பொழுது அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இவனை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, இவனுக்கு ஒரு ஃபீவர், வைரஸ் ஃபீவர், அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இந்த குருவானவரும் பார்த்துட்டு, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கும் போது இந்த ஆலயத்தில் மணி அடிக்கிற சவுண்டு அவனுக்கு கேட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏசப்பா, நான் டெய்லி ஆலயத்துக்கு நான் வந்துடுவேன், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, மரித்து போயிடுவேன்னு கூட டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால நான் இந்த இடத்துல இருந்தே ஜெபம் ஆரம்பிக்க போது இந்த இடத்துல இருந்தே நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டானாம். அப்போ ஜெபம் பண்ண அவனுக்குள்ளாக இருந்த அந்த பலவீனம் என்ன செஞ்சிச்சான் சொல்லுங்க, போயிருச்சான். பலவீனமே இல்லை, நல்ல சுகமாயிட்டான். உடனே அந்த குருவானவர் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொன்னீங்களே, அந்த குருவானவருக்கு கூட ஒரு நம்பிக்கை இல்லை. யோசித்து பாருங்க, நீங்க பிழைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இவன் எப்படி ஒரு சுகத்தோட நல்ல பலத்தோட இருக்கான, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னாரா, எங்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நான் அந்த சிறுவன் இடத்துல கேட்கும்போது எனக்குள்ளாக இருந்த அந்த ஒரு வாஞ்ச, ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு அந்த வாஞ்ச எனக்குள்ள இருக்க என்னால் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நான் அந்த மணி அடிக்கும் போது என்ன செஞ்சிருவேன், ஜெபம் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. அப்படி ஜெபம் பண்ணதுனால அவனோட வியாதி என்ன செஞ்சிச்சான், மாறி போச்சு. கர்த்தர் என்ன செஞ்சாரு, நல்ல சுகத்தை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. போக மாட்டேன்னு சொன்னவனை தள்ளி விட்டாங்க பெற்றோர். அதுவே அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுதினமும் போக 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 ஆண்டவர் மேல் உள்ள ஒரு வாஞ்ச, ஏதோ ஒரு கடமைக்கு கூட அவன் போகல, ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவரிடத்துல பேச வேண்டும்னு சொல்ல ஒரு வாஞ்சியோடு கூட ஒரு விருப்பத்தோடு போக போக அதே அவனுடைய வாழ்க்கைக்கே இருந்துச்சு, ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு. அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல நின்று என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ணானா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய அவர் என்னது பலன் உண்டு. அவர் எல்லா காரியங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். என்னுடைய காரியத்துல பார்க்கும்போது அநேக அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு. நான் கல்லூரி +2 முடிச்சுட்டு கல்லூரிக்காக திருச்செந்தூர் ஆதித்தனார் காலேஜில் சீட்டு போட்டிருந்தேன், அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். வேற எந்த காலேஜ்லையுமே நான் நினைச்சல போடலை. கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணேன், எஸ்ஸப்பா நான் ஒரு காலேஜில் தான் போடுவேன், எனக்கு அங்கே தான் சீட்டு வேணும்னு சொல்லி அட்மிஷன் போட்டு வந்தாச்சு. கவுன்சிலிங் கூட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறேன், என்னுடைய நேம் லிஸ்ட்டு 17வது இடத்துல இருக்கு. 17வது இடத்துல இருக்கணுன்னே ரொம்ப யோசித்து, என்ன ஆண்டவரே இப்படி 17வது இடத்துல இருக்கு, இதை நம்பி நான் எந்த காலேஜில் என்ன செய்யல, போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எஸ்ஸப்பா நான் அடுத்த முறை போகும்போது எப்படியாவது எனக்கு என்ன செஞ்சிடணும், சீட்டு கிடச்சிடணும் அப்படின்ட்டு திரும்ப அடுத்து 2வது கவுன்சிலிங் வச்சாங்க. 2வது கவுன்சிலிங்க்கும் நான் போயிருக்கேன். அங்கே பார்த்தா 6வது இடத்துக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 17வது இடத்துல இருந்துச்சு, 2வது 6வது இடத்துக்கு வந்துட்டு திரும்பியும் ரொம்ப கஷ்டத்தோடு, எஸ்ஸப்பா இந்த லைஃபே எனக்கு என்ன செய்யணும், 1 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும், வேற எங்கேயும் போய் நாம அட்மிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கசந்து ஆலயத்தில் போய் அழுதுட்டு நான் அடுத்த கவுன்சிலிங் போவேன், எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன செஞ்சேன், போக ஆரம்பித்தேன். போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்குறேன், அதே 6வது இடத்துல இருக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே ஏசப்பா அப்படி தானே
ஆமாவா இல்லையா? சிரிக்காங்க. ஒவ்வொருத்தர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், ஏசப்பா எப்படியாவது, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அப்படி நம்ம சொல்லிட்டே இருப்போம். அப்படித்தானே? ஒரு 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 பதட்டமான சூழ்நிலையில நம்ம அறியாமையே வந்துருமா வராதா? யாருமே அந்த இதை உணரலையா? வந்திருக்கோம். அப்படித்தானே? ஏசப்பா நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது, ஐயோ நான் படிச்சது வந்துடணும் ஏசப்பா, நான் படிச்சது வந்துடணும் ஏசப்பா, அப்படி ஒரு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருக்கேன். 6வது இடத்துல இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்ல வருது, பேர் வாசிக்கிறாங்க, 5 பேர் வாசித்துட்டாங்க. ஆனா அந்த 5 பேருமே நினைச்சில வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 பேருமே நினைச்சில வரல. 6வது என்ன கூட்டு என்ன செஞ்சாங்க? சீட்டு கொடுத்தாங்க. அப்போ நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கும்போது கர்த்தர் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை நமக்கு நினைச்சுவாரு. சொல்லுங்க, தருவாரா தரமாட்டாரா? சத்தமே வரலையே. தருவாரா தரமாட்டாரா? தருவாரு. நீங்க அவரை நினைச்சணும், நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிச்சு நீங்க கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை நினைச்சுவாரு, வாய்க்க பண்ணுவோம். அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் முதல்ல அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்து நிமித்தமான ஒரு ஜெயம், 2வது உண்மையா இருந்தான், 3வது அவன் என்ன செஞ்சிருந்தான்? எப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு, 4வது என்ன பண்ணாரு? இடைவிடாமல் ஆராதித்தாரு, 5வது முடிச்சிருவோம். 5வது 23ஆம் வசனத்தை வாசிப்போமா? நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதுக்கு முந்தின வருஷத்துல, ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. சாரி, 22ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா? ஒருத்தங்க வாசிங்க. 22 ஒருத்தர் வாசிங்க. ராஜாவாய் உமக்கு முன்பாக நான் நீதி கேடு எதுவும் என்ன செய்ததில்லை. இந்த உமக்கு ராஜ்யபாரத்துக்கு எதிராக நான் எந்த அநீதியான காரியமும் நினைச்சல செய்யல அப்படின்னு சொல்லி ராஜாவே என்ன செய்யறாரு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். கடைசியாக அவன் எந்த நீதி கேடு என்ன செய்யல. அப்படி செய்யாத நிமித்தமாக தான் கர்த்தர் என்ன செய்தாரு? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அது மாத்திரமல்ல, தானியேல் அவன் ஜெபித்தான், அவன் விசுவாசித்தான், அவன் உண்மையா இருந்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அந்த தானியேல் மூலமா அந்த தரியு ராஜாவை என்ன செஞ்சாரு? கர்த்தரை சொல்லுங்க ஏற்றுக்கொண்டாரு. அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. யாருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்? தானியேலுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு ஊன்றுகோலா இருந்தது யாரு? தானியேல். அதே போலதான் நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய குணநலன்களை பார்த்து தான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நீங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. யோசித்து பாருங்க, நம்மளுடைய லைஃப்ல எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம உண்மையா இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி இருக்குதா? பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் நம்மளை உணர்த்துதா? அதான் யோசித்து பார்க்கணும். மிக முக்கியமானது தான். அந்த பாவம் நம்மளை உணர்த்தணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? குத்தப்படணும். இப்போ ஒரு வார்த்தை கடந்து வருதுன்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல இந்த வார்த்தை என்ன பார்த்து தான் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்படி குத்தப்படும் பொழுதுதான் ஏசப்பா நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இது யாருக்கோ இந்த மெசேஜ் போகுது, இந்த யாருக்கோ இந்த வார்த்தை போகுதுன்னு சொல்லி நம்ம அதை கட் பண்ணி விட்டு போனோம்னு சொன்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். யோசித்து பாருங்க. அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி யோசித்து பாருங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் பாவம் செய்கிறேன், நான் அடிமையா இருக்கேன், டிவிக்கு அடிமையா இருக்கிறேன்,
அநேக பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், செல்லுக்கு அடிமையா இருக்கிறேன். ஆனா இது பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனா இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இது பாவம்னு எனக்கு தெரியுது, அந்த குற்ற மனசாட்சி என்னை உறுத்துது. அப்படி உறுத்துதுன்னு சொன்னா நீங்க ஏசப்போடு கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, இது பாவமே இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் இதுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நானும் இதுக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அங்க இயேசு கிறிஸ்து அங்க வரமாட்டாரு. அவர் இல்லை, உங்க இருதயத்துல இயேசு இல்லை. யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மரித்து போனாங்க, அநேக நீதிமான்கள் மரித்து போனாங்க, அநேக பரிசுத்தவான்கள் மரித்து போனாங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் உயிரோடு கூட வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவர் நமக்கு ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறாரு. யோசித்து பாருங்க, என்னுடைய மகன் திரும்பி வந்துட மாட்டானா, இந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்துட மாட்டானா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கையில வச்சிட்டு இருக்காரு. நம்ம அவரை தேடுறது இல்லை, நம்ம அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. அவர் நமக்காக என்ன செய்யறாரு, மனஸ்தாபப்படுறாரு. ஆண்டவரே ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் செஞ்சதெல்லாம் தவறு தான் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் குத்தப்பட்டதப்பா, ஆண்டவரே ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா? இந்த தாயின் கருவுல நம்ம உருவாவதற்கு முன்னே நம்மளை தெரிஞ்சு கொண்டவங்க. இந்த பூமியில நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி நான் இந்த பூமியில நான் எவ்வளவு எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்க போறோம்னு சொல்லி யாருமே எண்ண முடியாது. ஆனா கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரு, உன்னை இப்படிதான் நான் வச்சிருக்கிறேன், இந்த காரணத்துல கொண்டுதான் நான் உன்னை உயர்த்துவேன், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உனக்குள்ள வரும், அப்படி வந்துதான் உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமா நம்மளை கஷ்டப்பட்டு கர்த்தர் உயர்த்துவாரு, சிச்சித்து தான் நம்மளை உயர்த்துவாரு. யோபுவை பாருங்க, அப்படியே யோசித்து பாருங்க, யோபுவை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் தான் அனுமதிச்சிருந்தாரு. எல்லாவற்றையும் இழந்து போனாலும், தன்னுடைய நண்பர்களே நம்மளை கேலி பண்ணாலும், ஆனா அந்த தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் வேண்டி செல்றதை பார்த்துதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்றாரு, மாற்றுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சிச்சிப்பார். நீங்க யோசிக்கலாம், அந்த மனுஷனை பாருங்க, அவனை பாரு, அவன் நல்லா இருக்கானே, அவனுக்கு எந்த குறையும் இல்லையே, ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மாறல, என் வாழ்க்கையில எப்படி நிம்மதி வரும், என் குடும்பத்துல மட்டும் இவ்வளவு ஒரு கஷ்டமான்னு சொல்லி நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். என் குடும்பத்துல இவ்வளவு ஒரு தரித்திர நிலையில இருக்கிறோம், ஒரு வருமானம் இல்லையே, குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவாருங்க. நீங்க இருந்து பாருங்க, நீ யோசித்து பாரு, இருந்து பாரு, அவர் மேல உள்ள விசுவாசத்தோடு இருந்து பாரு, நீ உண்மையா இருந்து பாரு. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்து சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்னன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கணும், நீ இடைவிடாமல் ஜெபிக்கணும், என்னை நோக்கி நீ பாரு, நீ என்னை நோக்கி பார்த்தாலே போதும், என்னை நோக்கி நீ பாரு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா நீ அதை வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். அதுக்கு தாங்க நம்மளை சிட்சிக்கிறாரு, அதுக்கு தான் நம்மளை வேதனைப்படுத்துறாரு, எல்லாத்தையும் சரி செய்வதற்காக தான். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க, உறுதியா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. ஏசப்பா நான் அநேக நேரம் ஜெபிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை மாறாதான்னு நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துல போய் நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய நிலைமை மாறல, என்னுடைய வேதனை மாறல, என்னுடைய கண்ணீர் மாறலன்னு சொல்லி ஒரு நாள் கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மாற்றுவாருங்க. உங்க ஜெபத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாருங்க. அப்படியே ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாலிபர்கள் ஆண்டவரே ஏசப்பா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி தகப்பனேப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக, தானியேலை போல தகப்பனே ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக கர்த்தர் நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, அவளை உற்சாகப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரே உங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினீங்களப்பா, ஆசீர்வதித்தீங்களே தகப்பனே. அப்படியா எங்களுடைய வாலிபர்கள் ஆண்டவர் ஏசப்பா, படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம் ஆண்டவரே ஏசப்பா, ஞானத்தின் காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தருணங்களை மீண்டும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற உம்முடைய கிருபைக்காக, அன்பிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.